பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வர வேண்டும். ஏன்னா மக்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்னா என்ன அப்படின்றத ஒரு புரிதலை தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள. அதற்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக நீங்க பாண்டிச்சேரியில இன்னைக்கு ஆட்சி இருக்கு, முன்னுதாரணத்தை அதை நாங்கள் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றத இன்றைக்கு வந்து மக்களுக்கு வந்து நிரூபித்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. நிறைய வாக்குறுதிகளை இன்றைக்கும் நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு மரியாதைக்குரிய துணை முதல்வர், தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னார், நாங்கள் நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னாரு. இன்னை வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்னு யார்கிட்டையும் சொல்லல, அவரும் அதை செய்யல. இன்னைக்கு அவரால் நீட்டை ஒழிக்க முடிஞ்சுதா? ஒழிக்க முடியல. இப்படி பல்வேறு மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? கொண்டு வரல. நீங்க அப்போ அது மாதிரியான ஒரு அரசியல் இருந்துகிட்டு நம்ம மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அப்போ இது அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ மக்களை நீங்க லிட்டரலா ஏமாத்திட்டீங்க அப்படின்றதான அர்த்தம். நீங்க தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுங்க, அதை நம்பி மக்கள் வாக்களிக்கிறாங்க. அப்ப அதை நீங்க நிறைவேற்றல அப்படின்னு சொன்னாலே அப்போ நீங்க மக்களை லிட்டரலா நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அதை போன்ற ஒரு நிலைமை இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி நிச்சயமாக அந்த அரசாங்கம் நிறைவேற்றும். அப்படி கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை மக்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் கொடுக்காது.